ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் ஸ்டார் போனோம்ல, சாமான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு என்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். சால் பட்டி வைக்க பூ வாங்கியிருக்கேன். ஒரு குச்சி வந்து 2.5 வெள்ளி. ஓகே, உங்கள் இடத்துலலாம் எப்படி சொல்லுங்கள். ஸோ 3 குச்சி வாங்கியிருக்கேன். குச்சியை வந்து தண்ணியில் போட்டு வச்சிடணும். சாம்பிராணி வாங்கினேன். மாதா சாம்பிராணி வாங்கினேன்னா இன்னைக்கு சமைக்கிறதுக்கு புதினா, ஓகே, அப்புறம் கருவேப்பிலை வாங்கியிருக்கேன். தீமோன் இன்னும் கொஞ்சம் ஜாமான் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப விலையாக இருக்குங்க. தீமோன் இதோட ரேட்டு நான் சொல்கிறேன். எவ்வளோ வாங்கணும் பாருங்க, எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு. ஓ ஓகே, நொங்குங்க. நொங்கு கிடைச்சா வாங்கிட்டேங்க. 2 நொங்கு வாங்கினேன். நொங்கு ஸோ நொங்கு பாருங்க, 2 நொங்கு வாங்கியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் நொங்கு கிடைக்குதா சொல்லுங்க. ஓகே, பிக் ஃபீல்டில் நொங்கு கிடைக்கும், வேணும்னா போய் ட்ரை பண்ணுங்க. 2 நொங்கு வாங்கினேன். அப்புறம் ரூட்டி வந்து மேகி, ஊர் மேகி வாங்கியிருக்காங்க. இது கொத்தமல்லிங்க, சமைக்க இன்னைக்கு கொத்தமல்லி இல்லைன்ட்டு கொத்தமல்லி வாங்கினேன். ஓகே, கொத்தமல்லி. அப்புறம் ஒரே ஒரு மாங்காய் வாங்கினேங்க. 8 வெள்ளி 72 காசும் ஒரு மாங்காய். பாருங்க, சரி மாங்காய் சீசன், மாங்காய் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சா, ஒன்று வாங்கினேன். 2 நொங்கா, ஒன்று வந்து 10 சொல்லுங்க. ஓகே, இது வந்து ப்ரௌனிக்கு ஆக்கிற அரிசி, குருண அரிசிங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ சமைக்கும் போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்னைக்கு வாங்கினது எல்லாமே இதுதான். மசாலா மேகி. ஓ, மசாலா மேகியை காமிச்சிட்டுங்க. அதான் மசாலா மேகி வாங்கியிருக்கானா, ஒரு மசாலா மேகி. ஸோ நொங்கு. ஓகே, சர்ச்சுக்கு போயிட்டு இன்னைக்கு எங்கள் சண்டே வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் சண்டேலாம் எப்படி போகுதுன்னு மறக்காம வந்து சொல்லுங்கள். நான் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன்ற அப்புறமா நான் ஷேர் பண்ணுறேன். நொங்கு குடிப்போமா? நொங்கு. ஸோ இப்படி தான் உடச்சி வாங்கிட்டு வந்துட்டேன் மாடர்ன் ஸ்டாலில். சரி எடுத்துட்டு, ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் ஒன்றும் தண்ணியில் காண்டி வச்சாதான் அது வந்து சீதனங்க. இப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக உரிச்சுக்கோங்க. இப்படி இதெல்லாம் உரிச்சிட்டு நம்ம அதோட பழத்தை சாப்பிடலாம். ஓகேங்க, நானும் நொங்கு சாப்பிட்டுட்டு ரூட்டிக்கு வந்து சூப்பரான லஞ்சு சமைச்சு கொடுத்துருந்தேன். பீஃப் கறி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த ரெசிபியை அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.